ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 30, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சலங்கி ஒலி சீரியலில் சாரதா மரத்தில் கட்டியிருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு வந்து காரில் உட்காந்து பிரித்து பார்க்குறா அபூர்வா. அதில் வந்து அவர் உயிர் பிழைச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு எழுதியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு யார் இதை உயிர் பிழைச்சதுன்னு எழுதியிருக்கா இவ கேபி தான் உயிரோட இல்லை. இப்போ வந்து கேபி உயிரோட இருக்கானா இல்லை இவளுக்கு வேறு ஏதாச்சும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா நபர் கூட அப்படின்ற மாதிரி அவள் யோசித்து பார்த்துட்ருக்கா. எப்படியா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறா. அடுத்தது எஸ்ஐ சூர்யா வராரு. வந்து பூமி வீட்டு வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்காரு. பூமி சொல்கிறா, நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அபூர்வாவோட ஆளுன்னு நினச்சி இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை நான் வந்து உங்கள் அண்ணனோட கொலையை வந்து கண்டுபிடிப்பீங்க நேர்மையாக நினச்சேன், ஆனால் நீங்கள் அபூர்வாலாலாம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா. அன்னைக்கு கூட எங்கள் மாமா வந்து அவங்க அம்மா மேலே உயிரே வச்சுருக்காரு. அதை அபூர்வா தான் அவங்கள கொலை பண்ண வந்து சொன்னதுன்னு தெரிஞ்சு அபூர்வாவை அன்னைக்கு தேடிக்கிட்டு வரும்போது நீங்கள் வந்து அபூர்வா காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. அதுக்கு வந்து சூர்யா சொல்கிறாரு, எஸ்ஐ சூர்யா, நான் வந்து உங்கள் 3 பேர் வாழ்க்கையை வந்து நான் சேஃப் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. அன்னைக்கு வந்து அபூர்வா வந்து ககன் வந்து கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் ஜெயிலில் இருந்திருப்பார். உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிக்காமல் பேசுகிறீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கள், அபூர்வா இனிமேல் கொலை பண்ணுறேன் அது இதுன்னு ஏதாச்சும் அவர் பேசிகிட்டு இருந்தாருன்னா அபூர்வா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு வந்து ககன் தான் காரணம்னு. உங்கள் வீட்டுக்கார நான் வந்து சும்மா விட மாட்டேன். நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம், நீங்கள் வந்து பாசமாக அவர் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் வந்து பூர்ணி வந்து மேலேருந்து மாடியிலேருந்து பார்த்துட்ருக்கா. அப்போ தான் உள்ளே வந்து யோசிச்சுட்ருக்கா பூமி. இவன் வந்து இது மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம வந்து மாமாட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அப்போ தான் வந்து ககன் வராரு. வந்ததும் மாமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன பேச போகிற நீ? நான் தான் உங்களுக்கு தாலி கட்டணுன்னு சொல்ல போறியா? இதுதான் நீ வந்ததுன்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, அதை பற்றி இல்லை, வேறு விஷயம் பேசணும். நம்ம அத்தையை வந்து கொலை பண்ணது வந்து அபூர்வான்னு தெரிஞ்சிருச்சு இல்லை, நம்ம வந்து கேஸ் வந்து கொடுக்கலாம். அதை தான் வந்து இன்றைக்கி வந்து சொல்லிட்டு போனார் சூர்யா அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிகிட்ருக்கா. உடனே பூர்ணி அங்கேருந்து வந்து அண்ணான்னு சொல்ல வரா. உடனே பூர்ணியை வந்து சொல்கிறா, இவர் தெரிஞ்சிட போகுது இந்த மாதிரி வந்து எஸ்ஐ சூர்யா வந்து சொல்லிட்டு போனது, பூர்ணி சொன்னால் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி, பூர்ணி நீ அப்புறமா அண்ணன்ட்ட பேசலாம், இப்போ தான் ஆஃபீஸ்லேயே வந்திருக்காரு, அப்புறமா அவங்க காலேஜ் கதையெல்லாம் சொல்லுன்னு சொல்லவும் பூர்ணி வந்து சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போகிறா. உடனே அதுக்கு வந்து ககன் சொல்கிறாரு, நீ எதுக்கு வந்திருக்க என்னன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லவும் சொல்கிறா. இது மாதிரி எஸ்ஏ சூர்யா வந்து வந்துட்டு போனது, அபூர்வா வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணால் வார்னிங் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதுக்கு வந்து ககன் சொல்கிறாரு, அபூர்வா வந்து இது மாதிரி எங்கள் அம்மா வந்து கொலை பண்ண எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியிருக்கா. அப்படின்னா நான் அப்புறம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் வேணால் ஜெயிலில் பிடிச்சி போட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இதை வந்து நீயே சொல்லு அபூர்வாட்ட ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லி பூமிகிட்ட சொல்கிறாரு. பூமி வந்து ஏன் இப்போ சொன்ன அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை பார்க்குறா. அது ககன் சொல்கிறாரு, அன்னைக்கு வேணால் அந்த அபூர்வ தப்பிச்சிருக்கலாம், இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பூனி வேணால் சொல்லு அந்த அபூர்வாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ககன் வந்து தூங்க போயிடுறாரு. ககன் தூங்க போனப்போ என்ன பண்ணுறான்னா, இவ வந்து சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் அவர் காப்பாற்றினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. மாமா நீங்கள் என்னை காப்பாற்றலைன்னா இந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ககன் கையில் வந்து எழுதுறா மெஹந்தி வச்சு, ஐ லவ் பூமின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ககன் பார்த்து சிரிச்சுட்டு வந்து படுத்துடுறா. படுத்து காலைல துளசி மாதத்தை சுற்றி பூஜை பண்ணிகிட்ருக்கா பூமி. ககன் வந்து காலைல ஏஞ்சி கையை நல்லா தேய்ச்சிட்டு கண் முழிக்குவாங்கல்ல, அது மாதிரி கை தேய்ச்சி கண் முழிக்க போகிறாருல்ல. அப்போ கண்ணை திறந்து பார்த்தா கையில் வந்து பூமி வந்து மெஹந்தி வச்சு எழுதுனதை வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகி பூமின்னு கத்துறாரு. உடனே பார்த்தீங்களா உங்கள் பையனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பாருங்கள், அதுக்குள்ளே நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னதும் எப்படி கத்துறாரு, இருங்க அவர் என்னன்னு நான் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்கவும் நீ எதுக்கு இதுமாதிரி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்கவும், என் மேலே உங்களுக்கு வந்து இவ்வளோ பாசமா, நீங்கள் இவ்வளோ பாசம் இருக்கும்னு நினச்சே பார்க்கல, என் மேலே ஐ லவ் பூமின்லாம் எழுதி வச்சுருக்கீங்க அப்படியே மாற்றி சொல்கிறா. உண்மையை சொல்லு, இது நீ தானே எழுதுன, எதுக்கு என் கையில் எதுவுமே எழுதி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு.
திட்டிட்டு போயிடுறாரு. அடுத்தது சாப்பிட எல்லாரும் டைனிங் டேபிளில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது க்ளவுஸ் போட்டுட்டு வராரு. சாப்பிடாம கை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னன்னு எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையில் அடிபட்டுருச்சுன்னு பொய் சொல்கிறாரு. இல்லை கையில் என்னன்னு காமிங்கன்னு சொல்லி சிவா அந்த க்ளவுஸை பிச்சு ஓப்பன் பண்ணுவோம். அதில் மூமின்னு இருக்குது. எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. இவ்வளோ பாசம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும், இது நான் எழுதல, இது பூமி தான் எழுதுனா அப்படின்னு சொல்லி ககன் சொல்கிறாரு. எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, எங்கள் மாமாவுக்கு பாருங்கள் என் மேலே எவ்வளோ பாசன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இது நான் எழுதலை, இந்த பூமி எழுதுனதுலாம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அபூர்வா சாரதா வீட்டுக்கு வந்து, நீ வந்து அன்றைக்கி கேபி இறந்த அன்னைக்கு வந்து நின்று அழுதுட்டு போனல, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேபி கருமாதிக்கு வந்து உன்னை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த பிண்ட சடங்கு வந்து நாளைக்கு வந்துரு கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சாரதா சொல்லும். எதுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பூமி பேச்சை மாற்றிடுறா. பேச்சு மாற்றும், நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காரில் ஏறி உட்காரும் போது மருதாணி சித்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிடும் கேபியோட இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த கேபி மேலே இந்த சாரதா எவ்வளோ உயிராக இருக்குந்தான்னு எனக்கு தெரியும், இப்போ தெரிஞ்சிடும் நாளைக்கு இந்த சடங்கில் வந்து அந்த பிண்ட பூஜை பண்ணும்போது சாரதா வந்து கண்டிப்பாக இந்த பூஜை நடத்தி விட மாட்டா, அதனால் எப்படியும் தடுக்க தான் பாப்பா, அப்போ தெரிஞ்சிடும் கேபி உயிரோட இருக்கானா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி சித்திட்ட பேசிட்டு போகிறாங்க. இங்கே பூமியும் சாரதாவும் பேசிக்கிறாங்க. இது மாதிரி பிண்ட பூஜை நாளைக்கு பண்ணால் அது நல்லது கிடையாது அவருக்கு, இதை நான் உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லி பேசும்போது, இல்லைத்த நீங்கள் இப்போ வந்து சொன்னீங்கன்னா மாமா உயிருக்கு தான் ஆபத்தாகும், இப்போ நீங்கள் அவர் உயிரை காப்பாற்றுன்னு நினச்சி சொன்னீங்கன்னா பின்னாடி அந்த அபூர்வா அவர் உயிருக்கே வேட்டு வச்சிருவா, அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்தது நைட்டு வந்து ககன் பூமி 2 பேரும் ரூமில் படுக்க போகும்போது அவர் வந்து வீடியோ நல்லா ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுட்டு, இவர் என்ன பண்ணாலும் தெரியணும்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு படுக்கிறாரு. எதுக்கு எதுவுமே படுக்க போகிறீங்க ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படின்னு கேட்கும்போது, அது உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு படுத்துடுறாரு. அப்போ ஏஞ்சி பூமி என்ன பண்ணுறா இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இவளும் வந்து அடிக்கடி இவர் என்ன பண்ணுறாரு முழிச்சிட்ருக்காரா தூங்குறாரு ஏஞ்சி பார்த்துட்டு படுத்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து கீழே சாரதா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வீட்டுக்கும் கீழே இவளும் ஏஞ்சி போய் பூமி ககன் தூங்கிட்டானா நல்லா செக் பண்ணியாமான்னு பேசிகிட்டு இருக்கதை வந்து மேலேருந்து ககன் பார்த்துட்றான். இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது 2 பேரும் ஆளை காணும். அவங்க வந்து கேபியை கூட்டிகிட்டு மீரா வீட்டுக்கு போகிறாங்க. பூமியும் சாரதாவும் போயிட்டு நாளைக்கு பிண்ட பூஜை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் மீராட்ட பேச சொல்லி இவருக்கு வந்து ஆவி ட்ரெஸ்லாம் போட்டு கேபி வந்து மீராட்ட பேச போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். மீராட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி நாளைக்கு வந்து பிண்ட பூஜை வந்து என் பெரிய பையன் கல்யாணம் தான் பண்ணணும், செர்ரி கையால் பண்ணால் நான் வந்து மோட்சம் அடைய மாட்டேன், நான் வந்து அகால பாதாளத்துக்கு போயிடுவேன், அதனால் நாளைக்கு செர்ரியை வச்சு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அப்படியா நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காரு. நீங்கள் என்னை விட்டு போனீங்க, என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருக்கலாமே, உங்களுக்கு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி கேப்பிட்டு அழுது புலம்பிகிட்ருக்கா மீரா. சரி நாளைக்கு வந்து பிண்ட பூஜை நடக்கக்கூடாது, செர்ரி கையில் பண்ணால் நான் வந்து மோட்சம் அடைய மாட்டேன், நான் அகல பாதாளத்துக்கு போயிடுவேன், அதனால் நாளைக்கு அந்த பிண்ட பூஜை நடக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. மீரா நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடினா நான் மறைஞ்சிருவேன், நீ என்னை தொட வந்தீன்னா நான் வந்து இருக்க மாட்டேன் மறைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் மீராவை கண்ணை மூட சொல்லிவிட்டு இவர் வந்து மறைஞ்சிடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு வெளில வந்துடுறாரு. கேபிகிட்ட சாரதாவும் பூமியும் எல்லாம் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. மறுநாள் காலையில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பிண்ட பூஜைக்காக. இவங்க வந்து எட்டக்கு தூரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க சாரதாவும் பூமியும். செர்ரி வந்து எல்லா சடங்கும் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க லாஸ்ட்டாக அந்த பிண்ட பூஜைக்கு பிண்டம் பிடிக்கும் போது வந்து கையை தட்டி விட்டுறாங்க மீரா. இது வந்து நேற்று என் கனவில் வந்து இவர் செர்ரி பண்ணால் அது வந்து சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி அவர் சொன்னார், அதனால் செர்ரி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செர்ரியை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க லாஸ்ட் வெளியில் எட்டக்கு தூரமாக நின்று பார்க்குறாங்கல்ல பூமியும் சாரதாவும். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடு இந்த பூஜை நின்னத்தில். உடனே மருதான் சித்தியும் அபூர்வாவும் பேசிக்கிறாங்க. இது வந்து கேபி உயிரோட இருக்கா இல்லையான்றது இப்போது தெரிஞ்சு போச்சு. இவ வந்து நேற்றுக்கு மீராட்ட வந்து கேபி வந்து இப்போ பொய் வேஷம் போட்டு ஆவி மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்கான், அதனால தான் வந்து மீரா தடுத்து நிறுத்தியிருக்கா, இதுலேருந்து தெரியுது கேபி உயிரோட இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா மீரா. இது மருதாணி சித்திகிட்ட வந்து அபூர்வா பேசிகிட்டு இருக்கா. இந்த பிண்ட பூஜை நின்றுச்சுன்னு ரொம்ப டென்ஷனாகிட்டு இருக்கா அபூர்வா.
சாரதா நன்றி சொல்கிறாங்க, பூமிக்கு ஒன்றால் தாம்மா நனைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. இல்லத்த, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும், அவங்க பொண்ணு மாதிரி, ஏன்னா தனிச்சு பேசாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. வீட்டில் காலைல டிஃபன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சிவாவும் பூரியும், எனக்கு பூரி உனக்கு சப்பாத்தின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பூரி சிவா மேலே விழுந்துடுறாங்க. சிவா தாங்கி பிடிக்கிறத பார்த்து இவங்க லவ் ஃபீலிங் வந்துடுது பூரிக்கு. இவங்க பூரி சிவா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் பார்த்தா சாப்பாடே செய்யலை. இது அண்ணா, அம்மா எங்கே, பூமி எங்கே போனாங்க, டிஃபனே செய்யாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பூரி கேட்குறா. அப்போ சொல்கிறாரு ககன், இது மாதிரி அவங்க நைட்டு போனாங்க, இன்னும் வரட்டும் அப்படின்னு சொல்லி, எங்கே போனாங்கன்னு தெரியலை 2 பேரும்னு சொல்லிகிட்ருக்காரு ககன். அதோட எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.